1 ஜனவரி 2006 அன்று புதன்கிழமை எனில் 31 டிசம்பர் 2006 அன்று என்ன கிழமை வரும்னு கேட்குறாங்க. ஸோ கேலண்டர்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஜனவரி 2006 அன்று புதன்கிழமை எனில் 31 டிசம்பர் 2006 அன்னைக்கு என்ன கிழமை கேட்குறாங்க. ஸோ பாருங்க 1 ஜனவரி 2006லேருந்து 31 டிசம்பர் 2006 கம்ப்ளீட்டா ஒரு வருஷம் இருக்குது இதுல. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற வருஷம் லீஃப் இயர் அப்படின்னு பாருங்க. லீஃப் இயர் அப்படின்னா பிப்ரவரியில 29 நாள் இருக்கும், இல்லைன்னா 28 நாள் தான். ஸோ பாருங்க லீஃப் இயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கொடுத்துருக்கிற வருஷத்தை பாருங்க 2006 கடைசி 2 டிஜிட் பாருங்க 06, இதை 4ஆல வைக்கணும். இங்க என்ன வேல்யூ வந்தாலும் சரி அதை 4ஆல வைக்கணும். எக்ஸாக்டா 4ஆல வகுத்துச்சுன்னா அது லீஃப் இயர், வகுக்கலைன்னா அது லீஃப் இயர் இல்லை. ஸோ இந்த 6ங்கிறது 4ஆல வகுக்கப்படாது, அப்ப இது லீஃப் இயர் இல்லை. லீஃப் இயர் இல்லைன்னா இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா இங்க என்ன கிழமை வருதோ அதே கிழமை தான் டிசம்பர் 31ஆம் தேதி வரும். ஸோ என்ன கிழமை வருது? புதன்கிழமை வருது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இது லீஃப் இயரா இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த நாள் வரும். இதுக்கு அடுத்த நாள் என்ன கிழமை வருது? வியாழக்கிழமை. லீஃப் இயரா இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த நாள். லீஃப் இயர் இல்லைன்னா அதே சேம் டே தான் வரும். ஸோ இங்க புதன்கிழமை. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 1 ஜனவரி 2008 அன்று செவ்வாய்க்கிழமை எனில் 31 டிசம்பர் 2008 அன்னைக்கு என்ன கிழமை கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.